வலைதளங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று, பல்வேறு தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் என்றால் உண்மையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியின் கொள்கையால் தான். கருணாநிதி அவர்கள் ஆட்சி செஞ்சனாலதான் அண்ணாமலை படிச்சாருங்கிறான். அடப்பாடு என்னெல்லாம் பேசுறாங்க பாரு. நான் படித்த கல்லூரி திமுக தொடங்குவதற்கு முன்பாகவே உருவான கல்லூரி. 1940 உருவான கல்லூரி. 52 பொறியியல் பட்டப்படிப்பு கொண்டு வந்த கல்லூரி. அதற்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஐபிஎஸ் படிச்சது நாங்க தான் காரணங்கிறான். அதெல்லாம் பொய்யுங்க. ஆனா நான் அரசியல் வந்ததுக்கு நீங்க தான் காரணம். அதை பற்றி எனக்கு தெரியாது. பொறியியல் படித்ததை பற்றி, MBA படிச்சதை பற்றிலாம் தெரியாதுங்க. நானும் உங்க வீட்டு பிள்ளையை போல் உங்க பிள்ளை எப்படி நீங்க ஊட்டி வளர்த்து உங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை குறைச்சு உங்க ஆட்டுடைய வயிற்றுல குட்டி இருக்கும் பொழுதே, செனையாக இருக்கும் பொழுதே, அந்த குட்டி போட்டு வருகின்ற வருமானத்துல என்ன செலவு செய்ய வேண்டும் என்று கணக்கு போட்டுதான் தந்தை தாய் வாழ்ந்தாங்க. நானும் உங்களை போல வருவோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்க பையன் இங்க வந்து பேசுவான், பொண்ணு வந்து பேசுவாங்க. நான் பொறியியல் படித்தது, MBA படித்தது, IPS ஆனதுக்கெல்லாம் நீங்க காரணமான்னு தெரியல. தமிழக அரசியல் வந்ததுக்கு நீங்க தான் காரணம். திமுக என்கின்ற நாச சக்தி தான் என்னை போன்ற மனிதர்கள், உங்களை போன்ற ஒரு நடுத்தர வாழ்க்கையை நிம்மதியாக மாசத்துக்கு சம்பளம் வாங்கி பட்ஜெட் போட்டு கேபிளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், பாலுக்கு எவ்வளவு கொடுக்கணும், குழந்தைங்க படிப்புக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று எம்பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண நடுத்தர மனிதனை தமிழக அரசியல் களத்திலே கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தி இருப்பதற்கு திமுக தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. அதை நான் ஏத்துக்கிறேன். அதை ஏத்துக்கிறேன். விபூதி எங்க அடிக்கிறாங்க பாரு, எங்க அடிக்கிறாங்க. கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீங்க உயிரோடு இருக்கிறக்கே ஸ்டாலின் தான் காரணம். அது சொல்லுவாங்க. அடுத்து நம்மெல்லாம் அடிமைகள் போல வெள்ளைக்கார துறை இவர்கள் வந்து பிச்சையை போட்டு அந்த பிச்சையை நாம் வாழ வேண்டும் என்பது திமுக முடியாது. இப்படியெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு சத்தியமாக வெட்கமாக இல்லையா? தமிழக மக்களை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் என்ன சொல்லணும்? நான் வந்த பிறகு தமிழகத்திலே வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த மக்கள் ஒரு ஆண்டிலே மேல வந்திருக்காங்க, இது ஒரு சாதனை. நான் வந்த பிறகு கற்பழிப்பு, கொலை குற்றம் குறைந்திருக்கிறது 10%, இது ஒரு சாதனை. ஆனா இந்த முதலமைச்சர் 5 ஆண்டுகள் கழித்து மக்களிடம் பேசும்போது என்ன சொல்லுவார்னா, நான் வந்த பிறகு 15 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணேன், 10 படத்துக்கு முதல் ஷோ போனேன், என் பையன் நடிச்ச 20 படத்தை ரிலீஸ் பண்ணேன். இதுதான் தமிழகத்தினுடைய சாபக்கேடாக நடக்குது. தமிழ் சகோதரிகள், இது சொல்வதற்கு வருத்தமாக இருக்கிறது. இதுல ஒரு டாம்பிக வேற என்னன்னா, இந்தியாவினுடைய நம்பர் 1 முதல்வர் டெல்லிக்கு போறதுக்கே இந்த முதல்வருக்கு பயம். தட்டு தடுமாறி எந்த மீட்டிங் யாரும் போக மாட்டாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சரித்திரத்தில் 2 மீட்டிங் நடந்திருக்கிறது கல்வி மேம்பாட்டிற்காக, 2 மீட்டிங்கு போகல. இவ்வளவு பேசக்கூடிய நிதி அமைச்சர் அவர்கள் GST மீட்டிங்கே போல. ஏன் போலினா, சின்ன விமானத்திலாம் போக மாட்டேன், அமெரிக்காவில் வந்து பெரிய விமானத்தில் போக. ஆனா இங்க தமிழகத்திற்குள்ள பாத்தீங்கன்னா குட்டி போட்ட பூனையை போல இவர்களுடைய சுய புராணத்தை பேசுவதில் நம்பர் 1 இருக்கின்றார். தமிழக நம்பர் 1 இதுலீங்க. லஞ்சத்துல, ஊழல்ல, கூட்டு பலாத்காரத்துல, ரோட்ல வெட்டி கொலை பண்றதுல, மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்யாதது, இதுல நம்பர் 1 நம்முடைய முதல்வர் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர ஆட்சியிலே, ஆட்சி அதிகாரத்திலே நம்பர் 1 முதல்வர் கிடையாது. முந்தானே சொல்றார், எந்த காரணத்திற்கும் பிஜேபிக்கு அடிபணிய மாட்டேன். ஏன் உள்ளுக்குள்ள அவ்வளவு பயமா? நாங்க யாராச்சும் கேட்டோமா? கேட்காமலே எதற்காக சொல்ல வேண்டும்? அப்படின்னா உள்ள ஏதோ இருக்கு, அது வெளியே எப்படியோ வருது. அதே போல எந்த காரணத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை ஏறெடுத்தும் பார்க்காது. பக்கத்துல வரணும், ஒரு தகுதி வேண்டும். இங்க இத்தனை பேர் இருக்கீங்க சகோதர சகோதரிகள், இத்தனை பேர் இருக்கு. நீங்கள் அனைவரும் சாதாரணமான முதல் தலைமுறை மனிதர்கள், அதில் எந்த மாற்று கருத்து. சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் இந்த கட்சி நன்றி கடன் பட்டிருக்கிறது. காரணம்,